இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை லேவியராகமத்தின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். லேவியராகமத்தின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 8வது வசனம். என் கட்டளைகளை கை கொண்டு நடவுங்கள், நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். என் கட்டளைகளை கை கொண்டு நடவுங்கள், நான் உங்கள் பரிசுத்தராகிய கர்த்தர்கிறார். 7வது வசனத்துல பார்க்கும் பொழுது, ஆதலால் நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தராயிருங்கள், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லிவிட்டு என் கட்டளைகளை கை கொண்டு நடவுங்கள், நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். உங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தராயிருங்கள் என்று 7ஆம் வசனத்தில் சொல்லுகிறார். 8ஆம் வசனத்திலே அந்த வேலையை செய்கிறவர் தானே என்று சொல்லுகிறார். அதாவது நானே உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் அப்படிங்கிறார். இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வெற்றி சிறந்து ஆண்டவருக்கென்று மகிமையாய் நாம் காணப்பட வேண்டும் என்பது தேவ சித்தம். அதற்குதான் கர்த்தர் நம்மை அழைச்சிருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் நம்மை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் நம்மை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்துவதற்காகவே ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். இப்படி இருக்க நம்முடைய வாழ்க்கை ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டது. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில பார்க்கும்போது மனசோர்வுகள். என்ன மனசோர்வு அப்படின்னா, ஐயோ நான் என்னால கர்த்தருக்காக சரியா வாழ முடியலையே, கர்த்தருக்கு பிரியமாய் வாழ முடியலையே, கர்த்தரை துக்கப்படுத்துகிறேனே, கர்த்தருடைய வழிகளிலே என்னால நடக்க முடியலையே, பல நேரத்துல தடுமாறுகிறேனே, தவறி விடுகிறேனே, என்னால நிக்க முடியலையே என்று சொல்லி சோர்ந்து போகிறவர்கள், அதை நினைச்சே சோர்ந்து போகிறவர்கள் உண்டு. அதாவது அவங்க செய்யற தப்புனால சோர்ந்து போகிறத விட தப்பா இருக்கிறோமேன்னு நினைச்சு சோர்ந்து போகிறதுதான் ஜாஸ்தி. புரிதலா? தப்பு செய்ததனால் வருகிறதான சோர்வை விட, ஒரு காரியத்தில் அவங்க கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்க முடியாமல் போகிறதுனால வர சோர்வை விட, நடக்க முடியலையே அப்படின்னு நினைக்கிற அந்த எண்ணம் தான் அதிக சோர்வை உண்டு பண்ணுது. இப்போ இந்த குற்ற உணர்வு நிறைய பேருடைய வாழ்க்கையில இருந்து கொண்டு அந்த குற்ற உணர்வு அவர்களை அழுத்தி விடுகிறது. நாளடைவிலே இந்த குற்ற உணர்வு அவங்களை தொடரும் பொழுது ஒரு கட்டத்துல ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. நம்மளால எல்லாம் கர்த்தருக்காக நிற்க முடியாது போல இருக்கு, இதுக்கெல்லாம் நமக்கு முடியாது, நமக்கு சரி வராது, நமக்கு தகுதி இல்லை என்று சொல்லி நினைக்க ஆரம்பித்து விடுவார்கள். இதெல்லாம் சிலருக்கு தான் முடியும் போல இருக்கு, நமக்கெல்லாம் முடியாது போல இருக்குது, நம்ம வாழ்க்கையில தோத்துதான் போயிட்டு இருக்கிறோம், நம்மளால எல்லாம் ஜெயிக்க முடியாது, அவ்வளவுதான் அப்படின்ற ஒரு எண்ணத்திற்குள் போய்விடுகிறார்கள். அதாவது தாழ்வு மனப்பான்மைக்குள் அல்லது முடியாது என்கிற ஒரு நிலைமைக்குள் போய்விடுகிறார்கள். சிலர் இதையும் தாண்டி ஒரு லெவல்ல போவாங்க. சிலர் எங்க நேராவே சொல்லுவாங்க, இதெல்லாம் எங்களால ஃபாலோ பண்ண முடியல, எங்களால் இருக்க முடியல, எங்களுக்கு இந்த சர்ச் இந்த உபதேசம் எங்களுக்கு முடியல, நாங்க சாதாரண கொஞ்சம் லைட்டா கேட்டுக்க விரும்புறோம், இதை எங்களால ஃபாலோ பண்றது கஷ்டமா இருக்கு, இந்த சபைக்கு நான் பொருத்தமானவன் இல்லைன்னு எனக்கு தெரியுது அப்படின்னுவாங்க. அப்படியே கூட சொல்லுவாங்க, இந்த இடத்துல இருக்கிறதுக்கு நான் தகுதியான ஆள் இல்லை அப்படின்னு கூட எங்களுக்கு உணர்த்தப்படுகிறோம். அதனால சில டைம்ல இங்கிருந்து வெளியே போகிறதுக்கு கூட நினைப்பாங்க. அந்த உபதேசத்துக்குள்ள நிக்க முடியாமல் கொஞ்சம் அப்படியே ஒரு பிளஸ்ஸிங்கா அப்படியே லைட்டா அப்படியே கேட்டுட்டு போயிடலாம் போல இருக்கு, இதை ஃபாலோ பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லி கேட்கிறவங்களும் உண்டு. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுடைய வாழ்க்கையில அந்த அளவுக்கு ஒரு ரிஜெக்ஷன்ல போயிடுறாங்க. அப்படியே அந்த அளவுக்கு முடியாது, அவ்வளவுதான், நம்மளால எல்லாம் முடியாதுன்ற நிலைமைக்குள்ள போய் உச்சகட்டத்துல போய் ஆண்டவரை விட்டே தூரம் போகிறதான ஒரு நிலைமைக்குள் போய் விடுகிறார்கள். இது ஒரு சாதாரண ஒரு நிலைமையில் இருக்கிற மனிதனுக்கு வந்தீங்கன்னா தப்பு கிடையாது. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ள என்டர் ஆயிட்ட பிறகு நம்ம இருக்கக்கூடாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கங்க, இயேசு கிறிஸ்து கலிலேய கடற்கரைக்கு வருவார். லூக்கா 5ஆம் அதிகாரத்துல முதல் 12 வசனம் படிச்சீங்கன்னா தெரியும். அங்க கலிலேய கடற்கரைக்கு வருவார். அங்கே பேதுரு, யாக்கோபு, யோவான் இரவெல்லாம் மீன் பிடிக்க போய் ஒரு மீனும் அகப்படாமல் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க, வலையை அலசிட்டு இருப்பாங்க. இயேசு கிறிஸ்து பேதருடைய படகில ஏறி அங்கே அமர்ந்த ஒரு பிரசங்கம் பண்ணி முடிச்சிருவாரு. முடிச்ச பிறகு ஆழத்துல கொண்டு போய் வலையை போடுகிறாரு. போட்ட உடனே வலை கிழிந்து போகத்தக்கதான மிகுதியான மீனை பிடிச்சிடுவாங்க. அதை
ஏற்றுக்கொண்டு வருவதற்கு அவன் யோவானுக்கும் யாக்கோபுக்கும் சைகை காட்ட அவர்களும் ஒரு படகு எடுத்து கொண்டு போய் 2 படகும் அமிழத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்துக் கொண்டு கரைக்கு கொண்டு வராங்க. கரைக்கு கொண்டு வந்த உடனே பேதுரு சொல்ற முதல் வார்த்தை, ஆண்டவரே, நாங்கள் பாவியான மனுஷர், நீர் எங்களை விட்டு போக வேண்டும். அப்போ இந்த இடத்துல பேதருடைய மைண்ட் செட் எப்படின்னு பாருங்க, நான் பாவியான மனுஷன், ஆகையால் நீர் எங்களை விட்டு போக வேண்டும். அப்ப இது வந்து என்ன தெரிகிறது, தன்னுடைய அபாத்திர நிலைமையினாலே ஆண்டவரோடு இருப்பதற்கு தனக்கு தகுதி இல்லை என்பதை உணர்கிறார். ஆண்டவர் தன்னோடு கூட இருப்பதற்கு தனக்கு தகுதி கிடையாது. அதனால அவர் அங்கிருந்து போயிடட்டும், அவர் போயிடட்டும், அவருக்கு கூட இருக்கிறதுனால கம்ஃபர்டபுளா இல்லை. அவர் போயிட்டா நான் கம்ஃபர்டபுளா இருப்பேன், அவர் இருக்கிறதுனால என்னால கம்ஃபர்டபுளா இருக்க முடியும். ஏன்னா அவர் வந்து அவ்வளவு பரிசுத்தம் உள்ளவரா இருக்கிறாரு, நான் அவ்வளவு குறை உள்ளவனா இருக்கிறேன். அதனால அவர் இங்க இருக்கிறது எனக்கு டிஸ்டர்ப் ஆகுது, அதனால அவர் போயிட்டானா நான் நிம்மதியா இருப்பேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிற ஒரு மனப்பாங்குதான். நல்லா கவனிக்கிறோம், ஆண்டவர் பரிசுத்தர் என்பதிலும் கர்த்தர் மேலானவர் என்பதிலும் அவரை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை என்பது 100% உண்மை. சரியா? இந்த ஒரு எண்ணத்தை வந்து இருக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் ஆண்டவர் என்னைக்குமே என்னுடைய பரிசுத்தம் இவ்வளவு மேலானது, அதனால நீ எல்லாம் என் பக்கத்துல வராதுன்னு சொல்லி நம்ம யாரையுமே விரட்டி அடிக்கிறது கிடையாது. இல்லையா? நீங்க வந்து என்கிட்டயே வர்றதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது, நீ வராத, தூரம் போயிடு, என் பக்கத்திலே வராத என்று சொல்லி யாரையுமே அவர் விரட்டி அடிக்கிறது கிடையாது. அவருடைய பரிசுத்தத்திற்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளையும் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கேப் இருக்கும். நிறைய பேருடைய வாழ்க்கையில் பெரிய கேப் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. சிலருக்கு கொஞ்சம் கேப் இருக்கும், சிலருக்கு கொஞ்சம் அதிகமான கேப் கூட இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது அதை பார்த்து கர்த்தர் என்ன செய்யல, நீ என்கிட்ட இருக்கிறது உனக்கு தகுதி கிடையாது, நீ ஓடி போயிடுன்னு சொல்லி கர்த்தர் நம்ம யாரையுமே விரட்டி அடிக்கிறது கிடையாது. ஆண்டவர் என்ன செய்யறார், நம்ம நேசிக்கிறார். அவர் நம்மோடு கூட இருந்து அவர் நமக்கு என்று அவர் வைத்திருக்கிற அந்த பரிசுத்த வாழ்க்கையில் அவர் நம்மை அழைக்கிறாரே தவிர அவர் நம்மை விரட்டி அடிக்கிறது கிடையாது. இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி நமக்கு அந்த 7வது வசனத்துல வந்து நான் கர்த்தர், நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள் என்று சொல்றாரு. 8வது வசனத்துல பார்க்கும்போது அதனுடைய சரியான காரியத்தை கொண்டு வர்றாரு. நானே உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் என்றார் அடுத்த வசனத்துல. அப்ப இதுல வந்து என்ன காரியம், உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள் என்பது காரியமா, நானே உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் என்பது காரியமா, எது சரி? இல்லையா? அப்ப வந்து நம்மளை நாமளே பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுகிறதா அல்லது கர்த்தர் நம்மை பரிசுத்தமாக்குகிறதா? இப்ப 2 வசனம் 2 விதமா இருக்குது இல்லையா? இப்போ இந்த வசனத்தினுடைய சாரத்தை புரிந்து கொள்ளணும். நான் கர்த்தர், நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதோட விட்டிருந்தாருன்னா அது வந்து கொஞ்சம் கஷ்டம். புரியுதுங்களா? நம்மளை நாமளே பரிசுத்தப்படுத்திக் கொள்வது என்பது சாத்தியம் கிடையாது. ஆனால் அதே நேரத்துல பார்க்கும் பொழுது 8வது வசனம் தான் அதனுடைய உண்மையான தீர்வை கொடுக்கிறது. என்ன சொல்லுது, நானே உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் அடுத்த வாசத்துல. அப்ப இதுல என்ன தெரியுதுன்னா, இந்த 2 வசனங்கள் இப்ப நம்மளை நம்ம பரிசுத்தப்படுத்துகிறதா அல்லது நம்மளை கர்த்தர் பரிசுத்தப்படுத்துகிறதா என்று சொல்லி கேட்டீங்கன்னா 2மே இருக்க வேண்டிய காரியம். 2மே இருக்க வேண்டிய காரியம் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதலாவது நம்மளை வந்து நான் பரிசுத்தமா இருப்பதற்கு நம்மை அர்ப்பணிக்கிறது என்பது 7வது வசனம். உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கன்னா அதற்கு உங்களை கமிட் பண்ணிக்கங்க. உங்களை வந்து கர்த்தருக்காக வாழ்வதற்கு அவருடைய வழிகளில் நடப்பதற்கு கமிட் பண்ணிக்கங்க. என்னுடைய பரிசுத்தத்தை பார்த்து ஓடி போயிடாதீங்க. என்னுடைய பரிசுத்தத்தை பார்த்து தகுதியில் சொல்லி குற்ற உணர்வுல போய் மாட்டிக்காதீங்க. என்னுடைய பரிசுத்தத்தை பார்த்து பயந்து ஓடாதீங்க. நீங்க உங்களை பரிசுத்தத்திற்கு என்று அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். எனக்கும் உங்களுக்கு நடுவில் மிகப்பெரிய இடைவெளி இருந்தாலும் என்னுடைய பரிசுத்தத்தை கண்டு நீங்க பயந்து ஓட வேண்டியது அவசியம் கிடையாது. உங்களையும் நீங்க பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்கு அர்ப்பணிச்சுட்டு நில்லுங்க போதும். நான் மீதியானதை பார்த்துக்கிறேங்கிறார். அதுதான் சொல்றாரு. அப்போ நம்மளை நாமளே பரிசுத்தப்படுத்திக் கொள்ள முடியுமானால் நமக்கு கர்த்தர் ஒருத்தர் தேவையே கிடையாது. இல்லையா? நம்மளை நாமளே பரிசுத்தப்படுத்திக் கொள்ள முடியும்னா நமக்கு கர்த்தர் தேவையில்லை. எல்லாரும் அவங்கவுங்க பரிசுத்தப்படுத்திட்டு போயிட்டே இருக்கலாமே. இல்லையா? நமக்கு ஒரு ஆண்டவர் தேவையில்லையே, ஒரு ரட்சகர் தேவையில்லையே, நம்மளை நாமளே பரிசுத்தப்படுத்தி கொண்டு இருக்க முடியாது. நல்லா கவனிக்கணும். நீங்க பாருங்க, நிறைய நேரத்துல நம்ம தீர்மானம் பண்ணுவோம் இல்லையா? ஒரு தப்பு இருக்கும், ஒரு தப்பு ரிப்பீட்டடா பண்ணுவோம். அப்ப அந்த தப்பை வந்து செய்யக்கூடாதுன்னு சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் உணர்ந்து, ஆண்டவரே இனிமே இந்த தப்பு நான் பண்ணவே கூடாது, ஆண்டவரே இந்த தப்பு நான் செஞ்சுட்டேன், இனிமேல் செய்யக்கூடாது, ஆண்டவரே இன்னைக்கு நான் தெரிஞ்சுதான் பண்ணிட்டேன், ஆண்டவரே நான் செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க, இனி நான் செய்யக்கூடாது, என்னால செய்ய முடியும், நான் செய்யாம இருக்கணும், என்ன செய்யக்கூடாது செய்யக்கூடாது, நீங்க தீர்மானம் பண்ணி பாருங்க. நீங்க தீர்மானம் பண்ணதுனால உங்களால நிக்கவே முடியாது.
இல்லையா? நிறைய பேருடைய வாழ்க்கையில பாருங்க, இந்த டிசம்பர் 31ஆம் தேதி உட்கார்ந்து தீர்மானம் பண்ணுவாங்க இல்லையா? ஆண்டவரே, புது வருஷத்துல இருந்து நான் இப்படி இருப்பேன், புது வருஷத்துல இருந்து நான் இந்த தப்பு பண்ண மாட்டேன், புது வருஷத்துல இருந்து இந்த மாதிரி நான் நடக்க போறேன். இப்படி பலவிதமான தீர்மானங்களை பண்ணி புது வருஷத்துக்கு நிறைய தீர்மானங்களை பண்ணிட்டு புது வருஷத்துக்குள்ள என்டர் ஆவாங்க. ஆனா அந்த 1ஆம் தேதி சாயங்காலத்துக்குள்ள பாத்தீங்கன்னா, அவங்க என்னென்ன காரியங்கள் எல்லாம் தீர்மானம் பண்ணாங்களோ, திட்டமிட்டாங்களோ, ஒப்பு கொடுத்தாங்களோ, அது எல்லாத்துலயுமே மீறி இருப்பாங்க. பெரும்பாலான காரியங்கள் அந்த 1ஆம் தேதி சாயங்காலத்துக்குள்ளேயே மீறி இருப்பாங்க. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது? அப்ப திருப்பி என்ன தோணும்? அவ்வளவுதான். நம்ம லைஃப் இதுதான். நேத்து 31 டிசம்பர் 31ஆம் தேதி நான் யாரோ, ஜனவரி 1ஆம் தேதி அதே ஆள் தான் நானு. அப்போ டேட் தான் மாறி இருக்குதே தவிர, ஆள் மாறல. இல்லையா? டேட் மாறிடுச்சு, வருஷம் மாறிடுச்சு. ஆனால் ஆள் மாறல. அதே மனுஷன் தான், அதே வாழ்க்கை தான். அப்ப என்னது? அது அப்படியே தொடருது. இப்போ இது வாழ்க்கை கிடையாது. இப்ப என்ன சொல்றாரு ஆண்டவரு? நீங்க உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுங்க. ஆனா அதே நேரத்தில் நீங்க ஒப்பு கொடுக்கிறதுனால நீங்க உங்களால பரிசுத்தமாயிட முடியாது. உங்களை ஒப்பு கொடுத்துட்டு நீங்க என்ன சார்ந்து இருக்கணுங்கிறார். நான் கர்த்தர், நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். அது ஒப்பு கொடுத்தல். ஆனா உண்மை என்னன்னா, நானே உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் என்பதுதான் உண்மை. அப்ப கர்த்தர் என்ன சொல்ல வர்றாருன்னா, உங்களை அர்ப்பணிச்சுட்டு நீங்க இருங்க. உங்களை அந்த வாழ்க்கைக்குள்ள உங்களை வாழ வைக்கிறது நான். அந்த வாழ்க்கைக்குள்ள உங்களை வாழ வைக்கிறது நான் தான். நீங்க வாஞ்சிங்க, அந்த வாஞ்சையை நிறைவேற்றுகிறது நான் தான். நீங்க விருப்பப்படுங்க, அந்த விருப்பத்தை உங்கள் வாழ்க்கையில் செயல் வடிவத்துல கொண்டு வர்றது நான் தான். அப்ப நம்மள அவர்தான் பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். அவர்தான் பரிசுத்தமாக்குகிறவர். இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். கர்த்தருடைய சமூகத்தை ஒப்பு கொடுத்துட்டு, ஆண்டவரே, நான் இனிமே இந்த தப்பு பண்ண மாட்டேன். இனிமே நான் இப்படி வாழ போறேன். இனி நான் இப்படி செய்ய போறேன். அப்படி நீங்க என்ன செய்யணும்னு தீர்மானிக்கலாம், என்ன செய்யக்கூடாதுன்னு தீர்மானிக்கலாம். அதுல கரெக்ட் தான், தப்பு கிடையாது. அந்த தீர்மானம் பண்ணிட்டு உங்களை நீங்கள் நம்பாமல், உங்கள் தீர்மானத்தை நீங்கள் நம்பாமல், ஆண்டவர் தான் என்னை வாழ வைக்க போகிறார் என்று முழுக்க முழுக்க கர்த்தரை மட்டுமே சார்ந்திருக்கணும். ஆண்டவர் தான் என்னை அப்படி வாழ வைக்க போறார். நான் என்ன ஒப்பு கொடுத்தனோ அந்த வாழ்க்கையை கொடுக்கிறது கர்த்தர் தான். நான் என்ன ஒப்பு கொடுத்திருக்கணும், அந்த விதமான வாழ்க்கையை என்னை வாழ வைக்கிறவர் கர்த்தர் தான். இதுலதான் நம்ம தெளிவா இருக்கணும். ஆண்டவரை சார்ந்து கொள்ளுங்கள். என் ஆண்டவர் சொல்றாரு, நானே உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். அப்ப நம்ம தெரியணும். யோவான் 15ஆம் அதிகாரத்திலே 5ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாதுன்னு. அப்போ அவரால எல்லாம் நம்மளால ஒண்ணும் செய்ய முடியாது. இதை நம்ம உணரணும். ஆண்டவரே, உங்களால எல்லாமே என்னால பரிசுத்தமா வாழ முடியாது. நீங்க என்ன பரிசுத்தப்படுத்தாம என்னால பரிசுத்தமா வாழ முடியாது. ஏன்னா நானே உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் நீங்க சொல்லி இருக்கிறீங்க. அதனால நீங்க தான் என்னை பரிசுத்தமாக்குகிறவர். நான் என்னை பரிசுத்தமாக்கிக் கொள்வது என்பது சாத்தியமில்லாத ஒன்று. பரிசுத்தத்தை நான் வாஞ்சிக்கலாம், நல்ல வாழ்க்கையை வாஞ்சிக்கலாம், தேவ சித்தத்தின்படி வாழ்வதற்கு வாஞ்சிக்கலாம், அந்த வாஞ்சைக்கு என்னை அர்ப்பணிக்கலாம். சிலருக்கு ஏன் இது சொல்றேன்னா, சிலருக்கு அந்த வாஞ்சையே வராது. நம்ம ஆண்டவருக்காய் வாழணும்னு ஆசையே இருக்காது, அந்த வாஞ்சியே இருக்காது. அவங்களும் ஒண்ணுமே பண்ண முடியாது. அவ்வளவுதான், வேஸ்ட். அந்த வாஞ்சியே இல்லாதவங்க வேஸ்ட், டோட்டலி வேஸ்ட். அவங்கள ஒண்ணுமே பண்ண முடியாது. வாஞ்சிக்காதவங்களுக்கு எதுவுமே கிடைக்காது. நம்ம எதோ நம்ம இருந்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாஞ்சியே இல்லாதவங்களுக்கு வேஸ்ட். அவங்கள ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா சிலர் பாருங்க, அவங்க வாழ்க்கையில சில தவறுகள் இருக்கும், குறைவுகள் இருக்கும், தடுமாற்றங்கள் இருக்கும். அதுல அவர்கள் போராடிட்டு இருப்பாங்க. ஐயோ, நம்ம ஏன் தப்பு பண்றோம்? அப்ப அவங்களுக்கு அந்த பரிசுத்த வாஞ்சை, ஆவிக்குரிய வாஞ்சை இருக்குது. இந்த வாஞ்சை உள்ளவர்களை கர்த்தர் ஒருபோதும் விட்டு கொடுப்பதில்லை. வாஞ்சை இல்லாதவர்களுக்கு கர்த்தர் உதவி செய்வதும் கிடையாது. அதே நேரத்தில் ஆண்டவருக்காய் வாழ வேண்டும் என்ற வாஞ்சை உள்ளவர்களை கர்த்தர் ஒருபோதும் விட்டு விடுவதில்லை. அவங்களை கர்த்தர் அந்த வாஞ்சையை கொடுத்தவர். அந்த வாஞ்சையின்படி வாழ வைக்கிறது அவருடைய காரியம். அதனால நம்மளை நாமளே வச்சு வருத்தி கொண்டு நம்மளை நாமளே போராடி கொண்டு இருக்க கூடாது. இதுக்கு என்ன செய்யணும்? ஆண்டவரை சார்ந்து கொள்ளணும். எனக்கு அந்த வாஞ்சை கொடுத்திருக்காரே, அதுதான் கிஃப்ட். ஆண்டவருக்காய் வாழ வேண்டும் என்கிற விருப்பத்தை கொடுத்திருக்கிறார், அதுதான் எனக்கு கிஃப்ட். பவுல் சொல்றார் இல்லையா, ரோமர் 7ஆம் அதிகாரம் 15 20 வரைக்கும் சொல்றார் இல்லையா, நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. நான் விரும்புகிற நன்மை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறபடியால் நான் அல்ல, எனக்குள் வாசமாய் இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது என்ற.
நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்க கூடுங்கிறார். அப்ப இதுல என்ன தெரியுது? நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் தான் அவர்கிட்ட இருந்துச்சு. நன்மை செய்யறது அவர்கிட்ட இல்லைன்னு அவரே சொல்லிட்டார். விருப்பம் எனக்கு இருக்குது, நன்மையா இருக்கணும், என் வாழ்க்கையெல்லாம் கரெக்டா இருக்கணும்னு விருப்பம் இருக்குது. ஆனா அதை செய்ய முடியல. அது என்கிட்ட கிடையாது. அந்த வாழ்க்கையை வாழ்றது என் கையில கிடையாது. அப்ப என்னை வாழ வைக்கிறவர் கர்த்தர். அந்த வாழ்க்கையில என்னை வாழ வைக்கிறவர் கர்த்தர். நான் என்ன செய்யணும்? அந்த விருப்பம் எனக்குள்ள இருக்கதான் எனக்கு பொக்கிஷம். அந்த விருப்பத்தை ஆண்டவரிடம் கர்த்தரிடத்துல அர்ப்பணித்து விட்டு, ஆண்டவரே இந்த விருப்பத்தை எனக்கு தந்திருக்கிறீங்க, இப்படியே என்ன நீங்க வாழ வைக்க போகிறதற்காய் ஸ்தோத்திரம்னு சொல்லணும். இந்த நல்ல விருப்பத்தை எனக்கு கொடுத்து, எத்தனை பேர் இந்த நல்ல விருப்பமே கிடையாது. நிறைய பேருக்கு வந்து உலகத்தின் காரியத்துல வாழதான் விருப்பம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு செழிப்பையும் ஒரு ஆடம்பரத்தையும் போதிக்கப்படுகிற இடத்திற்கு ஜனங்கள் அப்படியே மொச்சிட்டு போவாங்க. பெருங்கூட்ட ஜனங்கள் அங்க பின்னாடி ஓடுவாங்க. கடிந்து கொடுக்கிற உபதேசம் இருக்கிற இடத்துக்கு சிலர் தான் வருவாங்க. ஆனால் வெறும் ஆசீர்வாதத்தை அள்ளி கொடுக்கிற இடங்கள் பிரசங்கம் பண்ணாங்கன்னா, அந்த இடத்துல அப்படியே ஜனங்கள் அப்படியே குவிஞ்சிட்டு ஓடுவாங்க. ஏன்? அந்த செய்தி அவங்களுடைய வாழ்க்கையே பாதிக்கல. அவங்களுடைய மன விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி இருக்குது. அப்போ அவங்களுடைய மன விருப்பம் வந்து ஸ்பிரிச்சுவலா இல்ல. ஸ்பிரிச்சுவலா இல்லாத காரணத்தினாலே அந்த காரியத்திற்குள் அவங்களால டிராவல் பண்ண முடியல. அதனால என்ன செய்யணும்? அவங்கள ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனால் நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில வாழ வேண்டும் என்ற மன விருப்பம் இருக்குதுன்னா, அது ஆண்டவர் கொடுத்த பொக்கிஷம். அவர்கள் பரலோகத்துக்குரியவர்கள். அவங்களுக்கு சில தடுமாற்றங்கள் இருக்கும். அவங்களால முடியல என்ற காரியம் இருக்கும். ஆனாலும் சொல்றேன், அந்த சென்ஸ் இருக்கிற ஸ்பிரிச்சுவல் சென்ஸ், அதுதான் கிஃப்ட். அந்த வாஞ்சை இருக்கிறதுனாலே ஆண்டவர் அவர்களுக்கு உதவி செய்வார், தூக்கி நிறுத்துவார், அவர்களை நடத்துவார், பயன்படுத்துவார், அவங்க விரும்புகிற வாழ்க்கையை வாழ வைப்பார். அதை செய்கிறவர் கர்த்தர். அப்போ நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஆண்டவரை சார்ந்து கொள்ளணும். ஆண்டவரே, உங்களால எல்லாமே என்னால ஒன்றும் செய்ய முடியாது, என்னை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் நீங்க, என்னை இந்த வார்த்தையின்படி வாழ வைக்கிற கர்த்தர் நீங்க என்று சொல்லி கர்த்தர் கையிலே உங்களை முழுவதுமாய் அர்ப்பணித்துக் கொண்டால், நீங்கள் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாஞ்சையின்படியே கண்டிப்பாய் வாழுவீர்கள். ஆண்டவர் பலன் கொடுப்பார். கர்த்தர் தான் அதை செய்கிறவர். நானே உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்கள் அருமையான பரிசுத்தமுள்ள பிதாவே, தேவரீர் உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நானே உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் என்று ஆண்டவரே எங்களிடத்திலே நீங்க எங்களுக்கு வாக்கு கொடுக்கிறீங்க அப்பா. ஆண்டவரே, நாங்கள் எங்கள் பலத்தினால் எங்களை நாங்களே பரிசுத்தப்படுத்திக் கொள்ள முடியாது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். தேவரீர், எங்கள் வாழ்க்கையில் தொடர் தோல்விகள் வரலாம். ஆனாலும் அந்த ஆவிக்குரிய வாஞ்சையை கொடுத்த கர்த்தர் நிச்சயமா எங்களை ஜெயிக்க வைக்கிறவராய் இருக்கிறீங்க. அதற்காய் ஸ்தோத்திரம். ஒருவரும் தோற்று போகாமல் அத்தனை பேரையும் ஜெயிக்க வைத்து உமக்குள் மகிழ்ந்திருக்கும்படி செய்வதற்காக ஸ்தோத்தரிக்கிறவன்பா. தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீங்க மகிமைப்படுவதற்காய் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். துதிகன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம்.